அதிமுகவில் கருத்து வேறுபாடு தொடர்ந்தால் இப்படியே நாம் எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான் என்று திருச்சி அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி காட்டமாக தெரிவித்துள்ளார். யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் ஒரு கோஷ்டியாக சேர்ந்து கொண்டு எதிர்ப்பதாகவும் அவர் வேதனைப்பட்டார். நமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால் யார் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினாலே தானே நம்ம இந்த வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். ஆக மீண்டும் 26 அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் இயக்கத்தில் இங்கு இருக்கின்றவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் நாம் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். யாரை போட்டாலும் ஒருவர் எதிர்த்தாக இருக்கின்றீர்கள். வேட்பாளர் என்று யாரை அறிவித்தாலும் சரி, அவருக்கு எதிர்ப்பாகத்தான் ஒரு குரூப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தால் இந்த இயக்கத்தை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இங்கே திமுக ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆட்டத்திற்கு நீங்கள் மீண்டும் பணிய வேண்டுமா என்பதை வருங்காலத்திலே சிந்திக்க வேண்டிய காலம் 26ஆம் ஆண்டு என்பதை இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும், பகுதி கழக செயலாளர்களும், வட்டக்கழக செயலாளரும், பொறுப்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது பேச வருகின்ற வரை இங்கே இருக்கின்ற கழகத்தினர் அனைவருமே ஒரு பொறுமை இல்லாமல் நாங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றோம் என்பதை கூட கேட்பதிலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற போது வருத்தமாகத்தான் இருக்கின்றது. 2 தொகுதிகளை கொண்ட இந்த மாநகர் மாவட்டம், இந்த 2 தொகுதியிலேயே நாம் இப்படியே இருந்து விட்டோம் என்று சொன்னால் எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.